அம்மா வாழ்க வளமுடன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? வாழ்க வளமுடன். இன்னைக்கு சண்டே, எங்கள் வீட்டில் கவிச்சி கிடையாது, இன்னும் ஒரு வாரத்துக்கு இல்லை. அப்புறம் சாதம், அதுக்கப்புறம் இதுக்கு தொட்டுக்க வந்து தட்டைப்பயிறு தட்டைப்பயிரில் காராமணி பயிறு. இந்த மாதிரி இதை வேக வச்சு இது கடைஞ்சா சூப்பராக இருக்கும். பாசி பயிர் மாதிரி சாப்பிட்டீங்கன்னா அதில் கொஞ்சம் நெய்யை மட்டும் ஊற்றினுங்களேன். குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தொட்டுக்க ஊறுகாய் நல்லாயிருக்கும், நார்த்தங்காய் ஊறுகாய். அதனால் நார்த்தங்காய் ஊறுகாய் கொஞ்சம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரசம் கொஞ்சம், தட்டைப்பயிர் தண்ணி இருந்துச்சுல, காராமணி பயிர் தண்ணி, அதிலே கொஞ்சம் ஊற்றி ரசத்தை வச்சுட்டேன். அப்புறம் இதுக்கு தொட்டுக்க இதாப்போ விசேஷம். இது என்னென்னா கத்திரிக்காய் சாப்பீஸ், மிளகுலாம் போட்டு மிளகு கறியாட்டம் வச்சுருக்கேன். சாப்பிடாது கூட இது கொஞ்சோண்டு சோறில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டீங்கன்னா நல்லா இவ்வளோ சோறு தின்றுவீங்க, அவ்வளோ டேஸ்ட்டு. இது எப்படி செய்கிறது மட்டும் நான் சொல்லிடுறேன். நம்ம கத்திரிக்காய் இருக்குல்ல, எடுத்து இன்னும் பிஞ்சு கத்திரிக்காய் வரதா சின்ன சின்னதாக இருந்தால் 4 அப்படியே வந்துக்குங்க. அப்படியே முட்டை முட்டையாக இருக்கணும், வந்து எடுத்து வச்சுருங்க. இதுக்கு மசாலா ஐட்டம் என்ன வைக்கணுன்னா, மிளகு கொஞ்சம், பச்சை மிளகா கொஞ்சம், அதுக்கப்புறம் வரக்கொத்தமல்லி கொஞ்சம், இஞ்சி கொஞ்சம், பூண்டு கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு 1.5 வெங்காயம், தக்காளி 1, எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு வேறு மசாலா வந்து மட்டன் மசாலா மட்டும் போடுங்க, சரியா? ஏன்னா வதக்கும்போது சோம்பெல்லாம் போட்டுறோம், இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டுறோம். வெறும் இதை மட்டும் தேங்காய் கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிருங்க. மசாலா ரெடி பண்ணிடுங்க. பச்சை கலரில், இந்த மாதிரி பச்சை கலரில் தான் வரும், சரியா? அந்த மசாலாவை எடுத்து என்ன செய்யணும், ஒரு ஸ்பூனை போட்டு முட்டை முட்டையாக இருக்கல கத்திரிக்காயில், அதில் அந்த மசாலா ஃபுல்லாக திணிக்கணும். திணிச்சு கொஞ்சம் நேரம் ஊற விட்டுருங்க. நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அந்த முட்டை முட்டையாக தூக்கி வச்சுருங்க. அப்படியே வச்சுட்டு ஸ்டவ் ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுன்னா வெந்துரும்போது கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டுடுவாங்க. லைட்டாக தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிடுங்க. அப்படியே பரட்டிக்கிட்டே இருங்க. பரட்டிட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான். சூப்பராக இருக்கும். இந்த பருப்புக்கு அதுக்கு காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். சாப்பிட உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும்ப்பா, நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். செம்ம. இன்றைக்கி சமையல் சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் சாப்பிட. ஒரு தகவல் சொல்கிறேன். என்ன தகவல் இல்லை, டிப்ஸு என்னென்னா, இப்போ தேங்காய் நிறையா வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு இருப்பீங்க. ஒரு வீட்டில் ஏதாவது விசேஷமாக தேங்காயெலாம் நிறையா உடைச்சா தேங்காய் நிறையா இருக்குமா? நீங்கள் என்ன செய்யுங்க, தேங்காயை உடச்சி, கவலையே படாதீங்க, தேங்காயை உடச்சிருங்க. உடச்சி இட்லி பானை இருக்குல்ல, அப்படியே மூடியோடு வடித்து மூடி வச்சிரு. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்தால் போதும். எடுத்துருங்க. எடுத்து அப்படியே ஆற வச்சிரு. ஒரு 10 நிமிஷம் கழித்து பற்ற போட்டிங்கன்னா அப்படியே ஈஸியாக வந்துடும். பொடுசாக அரிஞ்சு மிக்சி சாரில் போட்டு அடிச்சிருங்க. அடித்து நல்லா ஒரு ஜம்படம் பாத்திரத்தில் போட்டு ஃபுல்லாக எவ்வளோ தேங்காய் இருந்தாலும் மூடி வச்சுருங்க. 1 மாதம் ஆனாலும் கிடாது அந்த தேங்காய். நம்ம வெறுவாயில் எடுத்து சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை போட்டு வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பொரியலுக்கு போட்டுக்கலாம், சட்னி அரைக்கினாலும் எடுத்து கொஞ்சம் போட்டுக்கலாம். தேங்காய் நிறையா இருக்கும். 1 மாதம் கூட வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம், கிடாது. ஆனால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி வச்சுருங்க அரைச்சி. சரியாப்பா? பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். அம்மாச்சிக்கு நிறைய ஆதரவு கொடுங்க, ஓகேவா? வாழ்க வளமுடன்ப்பா.